ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். எல்லோரும் ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க, நேற்று நம்ம நிஃப்டி நம்ம ஜோன்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப்பை போட்டாங்க. எப்பயுமே இவங்க கேப்பை போட்டாங்கன்னா அந்த இடத்துல செல் தான் நடக்குது. இது லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸாகவே நம்ம பார்க்கலாம். எப்போல்லாம் கேப்பை போடுறாங்களோ அப்போல்லாம் நல்லா ஃபால் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஓவர் நைட் பொசிஷனில் இருந்தவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது தான் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். பிடிஎஸ்டி க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட பார்த்திங்கன்னா ஜோன்ஸ் இது தான். ஸோ நம்ம ஜோனை கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி போட்டாங்க. பட் இது ஒரு லாங் வீக் டோஜி. ஸோ நான் நிஃப்டியில் வந்து எந்த என்ட்ரியுமே போகல. பட் இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி நம்ம கேண்டில்ஸை நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணி நம்ம கேண்டில் கிட்ட இங்கே ஒரு கன்சல்டேட் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் என்ட்ரி, இதை டார்கெட்டாக வச்சும் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு நல்ல ட்ரேடில் ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும் இன்றைக்கி நிஃப்டியில். பட் நான் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ இன்கேஸ் எந்த ட்ரேட் உங்களுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மேபி இங்கே என்ட்ரி, இந்த லெவல் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா இது பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். அஃப்கோர்ஸ் எஸ், இது ஒரு நம்ம ரூல் படி என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம ரூல் படி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கணும். இது 24 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீமியம் ஒன்றும் பெருசாக கிடச்சிருக்காது. 10 ரூபா 20 ரூபா கிடச்சிருக்கும். அதே மாதிரி வேறு எங்கேயுமே நமக்கு பாருங்கள், ரிவர்சல் ஜோன்ஸை ப்ரீச் பண்ணி எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு டோஜி நம்ம ஜோனில் போடலை. ஜோனு நான் மீன் பண்ணுறது என்னோடய லெவல் தான். ஸோ என் லெவலில் போட்டால் மட்டுமே தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட் பொசிஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம லெவலை ப்ரீச் பண்ணியிருக்காங்க. டோஜி, செகண்ட் டோஜி, ஃபஸ்ட்டு இந்த டோஜி கட் பண்ணும் போதே நம்ம எடுத்துருப்போம். இந்த டோஜியோட இதை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம டார்கெட் இங்கே தான் எய்ம் பண்ணுவோம். பட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் டைமில் வந்து நான் மோஸ்ட்லி எந்த ட்ரேடும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் மார்க்கெட் இருந்தால் இந்த ட்ரேட் நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன் எப்படி பார்த்தாலுமே. அண்ட் எனக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பர் ட்ரேட் கிடச்சிது. எஸ், புட் சைடு தான் கிடச்சிது எனக்கு. பேங்க் நிஃப்டி பாருங்கள், நான் இந்த லெவல்ஸ் எதுவுமே மாற்றலை. ஏன்னா எல்லாமே ஸ்டில் ரெஸ்டான்ஸாக இருக்கிற ரீசன் நேற்று நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். அதனால் நான் அதை எதுவும் மாற்றலை. ஸோ கேப் அப் வந்து கிட்டத்தட்ட பாருங்கள், மார்க்கெட் ஃப்ளாட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட்ஸ் கேப் அப் போட்டிருந்தாங்க. பட் அப்படியே அங்கேருந்து நல்ல ஃபால். இந்த ஃபால் நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இவங்க ஃபால் ஆனது 600 பாயிண்ட்ஸ், 640 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஃபால் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபாலில் ஒரு பாயிண்ட்டை கூட நான் பிடிக்கல. ஏன் அப்படின்னா, கேப்சர் பண்ணோன்னா கேப்சர் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணுறதா ஸ்கேல் பண்ணலாம், ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் போய் பண்ணுறது தான் பண்ணலாம். பட் நான் பண்ணலை. என்ன ரீசன்னா, எங்கேயுமே எனக்கு அவங்க வந்து என்னோடய ஜோனில் எனக்கு என்ட்ரி ப்ராமிசிங்கான என்ட்ரி, என்னோடய மெத்தடாலஜியில் அவங்க என்ட்ரி கொடுக்கல, நான் எடுக்கலை. இந்த ஃபுல் ஃபாலுமே நாட் இன் சிங்கிள் ட்ரேட் நான் எடுக்கலை. அகெயின் இந்த லெவலில் பாருங்கள், என்னோடய ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணாங்க. என்னோடய மைனர் சப்போர்ட்டாக இருந்தது. காலையில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு. ஸோ அகைன் என்னுடைய ஜோனில் எக்ஸாக்டாக எனக்கு இங்கே டோஜி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. இந்த டோஜியும் கன்ஃபார்ம் பண்ணதுமே நான் இங்கே ஷார்ட் பொசிஷன் எடுத்திருந்தேன். நான் எடுத்த ஸ்ட்ரைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52,400. ஒரு நிமிஷம், ஐ வில் ஷோ தட். 52,400 புட் ஆப்ஷன். எஸ், இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த லெவல்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 52,400 நான் போயிருந்தேன். எனக்கு டெல்டாவும் அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் பாசிபிள் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு ப்ரைஸும் சீப்பாக கிடச்சிது. டு பி ஃப்ராங்க், எனக்கு ப்ரைஸ் சீப்பாக கிடச்சிது. என்னோடய என்ட்ரி பாருங்கள், இதுதான் என்னோடய என்ட்ரி. எந்த இடத்துலனா கரெக்டாக இந்த டோஜி கட் பண்ணதுமே நான் என்ட்ரி போயிட்டேன். 1125 ஸோ 237 நான் என்ட்ரி போனேன். இந்த லெவலில் நான் ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். எனக்கு 14 ரூபா ஸ்டாப் லாஸ் கிடச்சிது. அண்ட் எனக்கு டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 176 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. நான் இந்த ஜோனில் வெளில வந்துட்டேன். 1125 நான் இந்த ஜோனில் நான் வெளில வந்துட்டேன். நான் ப்ரீடிஃபைன்டாக என் டார்கெட்டை நான் இந்த ப்ரைஸில் நான் போட்டுட்டேன். ஏன் இந்த ப்ரைஸில் நான் பர்டிகுலராக போட்டேன்னா, எனக்கு இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து விக்கு நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இதுதான் ஆக்சுவலான டார்கெட்டு. இதுதான் நான் இங்கே வரைக்கும் நான் ஏன் எய்ம் பண்ணேன் அப்படின்னா, இவங்க அங்கே ஒரு ஜோன்ஸ் இருக்குது ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டச் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸாக போனீங்கன்னா இங்கே தான் ஃபால் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற செல்லர்ஸ் வந்து
திரும்ப ஆக்டிவேட் ஆவாங்க. எங்கன்னா இங்கே பாருங்கள், நேற்று அந்த இடம் போனதுமே செல்லர் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. இன்றைக்கும் அந்த இடம் போனதுமே அந்த செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆகி மார்க்கெட்டை அந்த இடத்துலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளிட்டாங்க. இந்த பாருங்கள், அந்த இடம் போனாங்க, பேக் டு த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மார்க்கெட்டை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துக்கு போனால் மார்க்கெட் தள்ளுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ என் டார்கெட்டை நான் இங்கே வச்சுட்டேன். எனக்கு இன்றைக்கி கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, எனக்கு ஒரு 10 பாயிண்ட்டு ஸ்லிப்பேஜ் பாசிட்டிவாக கிடச்சது. அதாவது நான் 176 பாயிண்ட்ஸ் நான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து 414 வச்சது எனக்கு 425 என்னவோ புக் ஆச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் கிடச்ச ஒரு நல்ல ட்ரேடு. இதுதான் நான் வந்து இதே ஸ்ட்ரைக்கை நான் 174லேருந்து அவங்க 438 போன வரைக்கும் நான் டச் பண்ணவே கிடையாது. இங்கே எனக்கு டோஜி போட்டிருக்காங்க, என் லெவலில் ப்ரீச் பண்ணலை. என்னோடய என்ட்ரி ஜோனை ப்ரீச் பண்ணாமல் இங்கே டோஜி போட்டிருக்காங்க. என்னோடய மெயின் ஜோன்லேயுமே எங்கேயுமே அவங்க எனக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கேண்டலாக எங்கேயுமே தரலை. ஸோ தட் நான் வந்து இந்த என்ட்ரியை நான் இந்த இடத்துல நான் திரும்ப ரீபிக் பண்ண ரீசன், எனக்கு இங்கே இங்கே தான் அவங்க போய் எனக்கு ரீட்ரேஸ் பண்ண அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே தான் என்ட்ரி கிடச்சிது. என் ரூல் படி எனக்கு இங்கே தான் என்ட்ரி கிடச்சிது. நான் எடுத்தேன் 14 பாயிண்ட்டுக்கு 176 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ப்ரீமியமில் 1:12. ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட் செட்டப், இதுதான் என்னோடய மெத்தடாலஜி, இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, வாங்க ஃபின் நிஃப்டியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி நான் ட்ரேடில் எதுவுமே எடுக்கலை. எக்ஸ்பைரி இன்றைக்கி எனக்கு பேங்க் நிஃப்டியில் கிடச்சது நல்ல ரிஸ்க் ரிவார்டு. எனக்கு மோர் எனஃப். நான் அதை நல்லா வேடிக்கை பார்த்துட்டேன். சாரி. ஸோ அதனால் எனக்கு அதுவே மோர் எனஃப் தான். நான் எந்த ட்ரேடும் ஃபின் நிஃப்டியில் எடுக்கலை. இதை நான் எடுக்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து என் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணலை. விக் விட்டாலாம் கணக்கு கிடையாது. எனக்கு என்னோடய கேண்டில் ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் நான் இதெல்லாம் நான் இதை ப்ரீச்சாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். எனக்கு கேண்டிலாக அதில் ப்ரீச் பண்ணியிருக்கணும். இவங்க அதை கேண்டிலாக ப்ரீச் பண்ணலை. இவங்களும் வந்து இந்த லெவலில் கேண்டில் இருந்தால் கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா ஓரளவு நியர்லி ப்ரீச்சாக நான் கன்சிடர் பண்ணுவேன் அந்த இடத்துல நான். பட் அதை நான் இந்த இடத்துல நான் அதை கன்சிடர் பண்ணலை. மோர் தென் தட் இது நம்மளோட ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோன். எப்போல்லாம் இந்த ஜோன் வராங்களோ மார்க்கெட் திருப்புவாங்கன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். எக்ஸாக்டாக இந்த டேப் வந்ததும் மேலே போயிட்டாங்க, அகைன் டேப் பண்ணாங்க, மேலே போகிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோனு. அண்ட் இந்த ஜோனுக்குள்ளவே மார்க்கெட்டை முடிப்பாங்க நம்ம பேசிகிட்டு இருந்தோம், நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் நான் இன்றைக்கி வாட்ச் பண்ணவே கிடையாது. மிட் கேப் நான் ட்ரேடும் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் நிறைய டைம்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் பாருங்கள், நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் தான் மார்க்கெட் வந்து திருப்பி இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்டாக இருக்குது. இது வந்து ஏன் அப்படின்னா, இது ஏன் ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்குன்னா, ப்ரீவியஸில் போய் பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்ஸு இவங்க மல்டிபிள் டைம் அதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஜோனை அவங்க மல்டிபிள் டைம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜோன் வந்தால் திரும்பவும் ரீரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தான் பேசிக்கு. ஹிஸ்ட்ரி என்ன நடக்குதோ அதை தான் திரும்ப நடத்துவாங்க. அதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வராது அன்டில் ஒரு ஈவெண்ட்டோ ஒரு நியூஸோ ஒரு பிரேக் அவுட்டோ இதெல்லாமே இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போகும். அப்படி போகும்போது கூட நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட், ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபுட் பிரிண்ட்டை கொடுக்காம எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க. கண்டிப்பாக ஃபுட் பிரிண்ட் கொடுத்துட்டு தான் அவங்க எப்போ எந்த வேலை செஞ்சாலும் செய்வாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ட்ரேடருக்கான ஒரு சேலஞ்சு. அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ட்ரேடருக்கான ரொம்ப பெரிய சேலஞ்சு. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்கமிங்கில் பாருங்கள், வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எடுத்த உடனேலாம் இதை அச்சீவ் பண்ண முடியாது. எனக்கு இதை அச்சீவ் பண்ண 2 இயர்ஸ் ஆகிருக்கு. இதை நான் அச்சீவ் பண்ண நான் லாஸ் பண்ணியிருக்கேன், பெரிய லாஸஸ் நான் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் நான் இதை அச்சீவ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஆஃப்டர் தட் நான் லாஸே பண்ண கிடையாது, எனக்கும் எஸ்எல் அடிக்கும். பட் அந்த பெரிய கற்றுக்காத டைமில் நான் பண்ண பெரிய பெரிய லாஸஸ் எதுவுமே நான் இன்றைக்கி பண்ண கிடையாது. இன்றைக்கி என்னோடய லாஸஸ் எல்லாம் ரொம்ப ஜஸ்ட் ஒரு 3 டிஜிட்லேயே தான் என்னோடய லாஸஸ் எல்லாமே இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ என் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுற மாதிரி எனக்கு என்னோடய ப்ராஃபிட்ஸ் ரேஷியோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னே எனக்கு 1:1 கிடச்சாலே போதும் நான் நினைப்பேன். இன்றைக்கி நான் 1:10 1:14 நான் எய்ம் பண்ணுறேன். ஸோ இதுவே வந்து எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டை தவிர வேறு யாராலையும் உங்களுக்கு டீச் பண்ணவே முடியாது. இதை தயவு செஞ்சு இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பெஸ்ட்டு மென்டார் யாருன்னா மார்க்கெட்டு தான். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட் எங்கே உங்கள் லெவலுக்கு வருதோ அந்த ப்ரைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேடில் இருக்கீங்க.
அக்செப்ட் பண்ணலை, எனக்கு இது ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுதுனாலே அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு ப்ராஃபிட் போனாலும் சரி, எஸ்எல் போனாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். என்றைக்குமே எஸ்எல்லை ட்ரையல் பண்ணுங்கள். ப்ராஃபிட் சைடை நோக்கி, உங்கள் டைரக்ஷனை நோக்கி ட்ரையல் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் எஸ்எல்லை என்றைக்குமே ட்ரையல் பண்ணாதீங்க. 90 ருபீஸ் எஸ்எல் வச்சிட்டிங்க, மார்க்கெட் 120 அந்த ரேஞ்ச் போகிறாங்கன்னா 90லேருந்து 100, 105க்கு நீங்கள் எஸ்எல்லை மூவ் பண்ணுங்கள். இதே மார்க்கெட்டு நான் 100ல் என்ட்ரி எடுத்துகிறேன், எனக்கு 92, 91, 90 எஸ்எல், 94, 93 வராங்க, நான் ஒரு 85 போகிறேன். அந்த கதையே வேணாம். 90 அடிக்கிறாங்களா, அடிச்சுட்டு போட்டோம். ஆஃப்டர் 90யை டேப் பண்ணிவிட்டு 120, 120, 140 போகிறாங்களா, ஸ்டில்லாக இருங்க, ரிவெஞ்ச் பண்ணாதீங்க. ஏன் அந்த இடத்துல தப்பு நடந்துச்சு, நம்ம வச்ச எஸ்எல் தப்பா, நம்ம என்ட்ரி தப்பா, அதை மட்டுமே கற்றுக்கோங்க. அதில் வந்து கரெக்ஷன்ஸ் கொண்டு வர பாருங்கள். அதுதான் உங்களை வந்து சக்சீடாக கொண்டு போய் நிற்க வைக்கும். மற்றபடி எதுவும் சாரி ரொம்ப பேசிட்டேன், பட் இதுதான் ஃபேக்ட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக டைம் எடுக்கும். மினிமம் 1 or 2 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ்னால் பேப்பர் ட்ரேட்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர் ட்ரேட்னால சைக்காலஜிலாம் டெவலப் பண்ணவே முடியாது. யாருமே பேப்பர் ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு வாரம் ஒரு நாள் 2 நாள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் காசை டம்ப் பண்ணிவிட்டு இது நான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இதை தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் வந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரைஸை ஒரு லைன் போடுங்க. இதை இந்த எஸ்எல்லில் ஒரு லைனை போடுங்க. டார்கெட்டில் ஒரு லைன் போடுங்க. இதில் எது அடிக்குதோ அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த ப்ரைஸ்க்கு எடுத்தேன், எஸ்எல் ஹிட்டு, டார்கெட் ஹிட்டு, ரீசன் ஏன் என்ட்ரி எடுக்கிறீங்கன்ற ரீசனை ஒரு ஜேர்னலாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம் 2 மாதம் ஒரு ஜேர்னலை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜேர்னல்லாம் ரெடி பண்ண தேவையில்லை, நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த 2 மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேஷன்ஸை, உங்கள் சைக்காலஜியை கண்டிப்பாக டெவலப் பண்ணோம். அது வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த 2 மாதம் பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம்லாம் நீங்கள் எதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரே விஷயம் என்னென்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. மார்க்கெட்டோட போட்டி போட மட்டும் நினைக்காதீங்க. அது என்ன தருதோ அக்செப்ட் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்றைக்குமே ரிவெஞ்சை மட்டுமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் ஃபெயில் ஆகியிருக்கேன். நான் ஃபெயில் ஆனது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய ஃபெயிலியர் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதுதான் அடுத்த சக்ஸஸுக்கான மோட்டிவாக அதுதான் இருக்கும். சக்ஸஸுக்கான வேவும் ஃபெயிலியர் தான். ஸோ ஃபெயிலியர் ஏன் நடக்குதுன்றதை மட்டும் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். எந்த ப்ராசஸையுமே அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ட்ரேடு இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கே வாங்க. ட்ரேடு எடுத்தே ஆகணுன்ற மைண்ட் செட் வேணாம். ட்ரேடு இல்லையா, இல்லை, சிம்பிள், அவ்வளோதான். இந்த மைண்ட் செட் கொண்டு வந்தாலும் சத்தியமாக ரொம்ப கஷ்டம் காய்ஸ், சீரியஸாக கஷ்டம். நான் வாயால் சொல்கிறேன், சத்தியமாக கஷ்டம். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நான் பண்ணவே எனக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ட்ரேடு இல்லைன்ற மைண்ட் செட்டை கொண்டு வரவே எனக்கு 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது டைம் எடுக்கும். பட் நான் சொல்கிறது என்னென்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என் லெவலுக்கு யாரும் ஃபெயிலியர் ஆகாமல், லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். நான் கற்றுக்க 2 வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் ஆயிரும். நான் வந்து ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லலை, சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். சைக்காலஜிக்கலாக நான் சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எடுத்த 2 வருஷ டியூரேஷன் உங்களுக்கு வராது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சைக்காலஜியாக பில்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சாரி ரொம்ப பேசிட்டேன். வாங்க இப்போ நம்ம நாளையோட லெவல்ஸ் என்னன்றதை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், இதுதான் நிஃப்டியோட 4 லெவல்ஸு. ஸோ ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,228 அண்ட் 24,123. இது நிஃப்டிக்கு வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரும்போது நம்ம ரிவர்சல் ட்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். அண்டு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 24,066 அண்ட் 23,962 மைனர் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,173 அண்ட் அதுக்கு மேலே நமக்கு டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நம்ம ஆசிட்டிஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னு தெரியும். அந்த மாதிரி பேசிக்கில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஜோன் ரொம்ப பெருசு.
அதுக்கு காரணம் இன்றைக்கி அவங்க கொடுத்த மொமெண்டம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டைமில் அவங்க வந்து ஜோன் பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட்டு கிட்ட ஜோன்ஸ் இருக்காங்க. ஸோ நாளைக்கு எந்தளவு பாசிட்டிவாக பேங்க்ஸ் இருக்குன்றது தெரியல. பேங்க் நிஃப்டி எந்தளவு பாசிட்டிவாக இருக்குன்றது தெரியல. அண்ட் நாளைக்கு என்னோடய அசம்ஷன் நாளைக்கு ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாமையும் போகலாம். சிட்டிஸ் எப்பயும் போல தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அதை நடக்க வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம கிடையாது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப் மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் சஸ்டெயின் பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான். ஸோ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா 51,750 வரைக்கும் நாளைக்கு சப்போர்ட் இருக்குது. அதை கட் பண்ணாங்கன்னா 51,530 வரைக்குமே நான் ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறேன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். எனக்கு அப்சைடில் பெருசாக நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பார்க்கலாம், மூமெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் லோட். லைக் 52,792 அண்ட் 52,167 இது ரெண்டுமே நாளைக்கு வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மைனர் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது ரெண்டுமே மைனர் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்ம 52,641 இதுதான் இருக்கும். சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் தான், எதுவுமே மைனர் சப்போர்ட்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மைனர் சப்போர்ட்லாம் இன்றைக்கி பிரீச் பண்ணிட்டாங்க. ஸோ சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கான பேங்க் நிஃப்டி ஜோன்ஸ் வந்து இதுதான். அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆஸ் இட் இஸ் அவங்க எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஜோன்ஸ் பெருசாக வந்துடும் எப்பயும் போல தான். ஸோ நாளைக்கு இதில் பெரிய வால்யூம்ஸ் எந்தளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,733 அண்ட் 23,500 இது வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மற்றதெல்லாம் இங்கே இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துருங்க அது என்னன்றது. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 12,308 அண்ட் 12,215 இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோன்ஸ் தான். ஸோ நம்ம மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர்சல் ஜோனில் தான் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. நாளைக்கு என்னன்றதை நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனல் வந்து எப்படி இருக்குது, எதாவது ஐடியா இருக்கா? லைக் உங்களுக்கு ஓகேவா? லெவல்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஐ நீட் சம் ஃபீட்பேக்ஸ். எனக்கு ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் எல்லா வீடியோலையுமே மோஸ்ட்லி கேட்குறது எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்கில் எனக்கு ஆக்சுவல் ஃபீட்பேக் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா என்ன டியூன் பண்ணணுன்னா நான் இதில் ஏதாவது யூடியூபுக்கு நான் எதாவது டியூன் பண்ணணுமா, எனக்கு ஜஸ்ட் அது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 58% ஆஃப் வியூவர்ஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய மானிட்டைஸான பெனிஃபிட்ஸ் எதுவும் நான் கேட்கல. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம். நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு எல்லாேருக்கும் ஒரு நல்ல ட்ரேடாமே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். Thank you so much. Thanks for watching. Have a nice day.